Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் மதுரையில் உள்ள தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 5008. இந்த காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜ் வந்து மதுரையில் திருப்பரங்குன்றம் ஏரியாவில் இருக்குது. இந்த காலேஜோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட லொக்காலிட்டி, டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபீஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகவும் பழமையான பேரும் புகழும் வாய்ந்த இந்த கல்லூரி 1957 திரு கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது. நிர்ஃப் ரேங்கிங்கில் இந்த காலேஜுக்கு 101வது இடம் கிடச்சிருக்குது. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் இந்த காலேஜ் டாப் 10க்குள்ளே வருது. மதுரை சிட்டியிலேருந்து நீங்கள் திருமங்கலம் நோக்கி போகிற வழியில் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் ஏரியான்னு இருக்கும். அதற்கு பக்கத்தில் தான் இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. உங்களுக்கு திருப்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இது இருக்குது. இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரூட் கேட்டிங்கன்னா அங்கே இறங்கிட்டு யாருனாலும் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு காலேஜ் தான். அதே மாதிரி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல தான் அது இருக்குது. தமிழ்நாட்டில் சவுத் ரீஜனில் உள்ள நிறைய பேருக்கு இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ஒரு ட்ரீம் காலேஜாக இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த காலேஜில் யூஜி, பிஜி அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதிலே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸும் இருக்குது, நார்மலான கவர்மெண்ட் எய்ட் பண்ணுற கோர்ஸஸும் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் எய்டு பண்ணுறது, கவர்மெண்ட் எய்டடாக இருக்கனால கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற கோர்சஸ்க்கெல்லாம் வந்து ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட் இது வந்து கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதில் கவர்மெண்ட் எய்டடுக்கும் செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, டியூஷன் ஃபீயில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பணம் கொடுப்பாங்க. அந்தந்த கேண்டிடேட்ஸ்க்கு, அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க, ஃபண்ட் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு. அதனால் ஃபீஸ் கம்மியாகும். செல்ஃப் சப்போர்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான், கேண்டிடேட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டியூஷன் ஃபீயோட எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீ டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸில் கிடைக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்லையும் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. கிளாஸ் ரூம் ஆகட்டும், பிளேஸ்மெண்ட்டு, ஃபேக்கல்ட்டி எல்லாமே, ஒர்க் ஷாப், லேப் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே தான் இருக்கும். கோர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பிரிப்பாங்க, ஃபீஸ் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர, செல்ஃப் சப்போர்ட்டில் வந்து அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்காது. 2 பேருக்குமே வந்து கிளாஸ் ரூம் எல்லாமே வந்து ஒரே தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2 கோர்ஸுக்குமே வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கொடுத்து வைக்கலாம். செல்ஃப் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.5 வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாகவே இருக்கும். 0.5லேருந்து ஒரு 1 or 2 வரைக்கும் வந்து உங்களுக்கு கட் ஆஃபுமே கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாக உள்ளதை விட இந்த செல்ஃப் சப்போர்ட்டுக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஃபீஸ் மட்டும்தான் கொஞ்சம் கூட இருக்கும். மற்றபடி கட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை காட்டிலும் கம்மியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வைங்க. இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 2 டிபார்ட்மெண்ட்ஸும் 2 கோர்ஸுமே கொடுத்து வைங்க. 2 கோர்ஸஸையும் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். இதில் வந்து சிஎஸ்சி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஸ்சிலே செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்குது. அப்புறம் இசிஇ, அதுவும் கவர்மெண்ட் எய்ட் பண்ணுற கோர்ஸு. அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEE, அதுலேயும் உங்களுக்கு கவர்மெண்ட் எய்ட் பண்ணுற கோர்ஸு, அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் 2மே இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து செல்ஃப் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ்லையும் 2 இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் 2மே இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதில் வந்து செல்ஃப் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட்கான கோர்ஸ் இல்லை, ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்லேயும் 2 இருக்குது, நார்மல் சிவில், அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட் சிவில், இது 2மே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், இதுவுமே வந்து செல்ஃப் சப்போர்ட்குள்ளது தான். இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த காலேஜில் இருக்குது. இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ பார்த்துடலாமா? இந்த காலேஜில் 2 டைப் ஆஃப் ஃபீஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? நார்மல் கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸுக்கு வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 17,200 வரும். இதில் வந்து
உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 4000 லெஸ் ஆகி, அதாவது டியூஷன் ஃபீ வந்து உங்களுக்கு லெஸ் ஆகி 13,200 rupees வரும். இதே இது செல்ஃப் சப்போர்ட்டிவ் கோர்ஸ் அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 82,000 வரும். ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 82,000லேருந்து 27,500 லெஸ் ஆகி 54,500 வரும். இது வந்து இயர்லி ஃபீஸு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு இந்த காலேஜில் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 87,000 வருது. இது இன்க்ளூடிங் மெஸ் ஃபீஸ் அட்வான்ஸ் 28,000 rupees. அந்த 28,000 சேர்த்து தான் உங்களுக்கு இந்த 87,000 rupees வரும். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இந்த காலேஜில். அது போக இந்த காலேஜில் இருந்து மேனேஜ்மெண்ட் ஏதாவது மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்குது. இந்த காலேஜில் டோட்டலாக 115 கம்பெனிஸ் வந்து 761 ஆஃபர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டோட அந்த ஷீட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து 2022 to 2023க்குள்ள ஆஃபர்ஸ் தான். இந்த இயர்க்குள்ள ஆஃபர் வந்து இன்னும் அவங்க வந்து கொடுக்கல. இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அந்த ஷீட்டோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இதில் வந்து டீட்டெயில்டாக இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து டாப் ரேங்கிங்கில் வரனால உங்களுக்கு கட் ஆஃபுமே ஹையாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் வந்து மெயினான ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சவுத் ரீஜனில் உள்ளவங்கலாம் வந்து மெயினாக இந்த காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த காலேஜோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாமா? இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 2023க்குரிய கட் ஆஃபு. இந்த இயருக்கு வந்து கொஞ்சம் 1 or 2 கட் ஆஃப் வந்து கூடவோ குறையவோ செய்யலாம். இதை நீங்கள் வந்து பேஸ் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட கட் ஆஃப் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜில் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சே செக் பண்ணிக்கலாம். சிஎஸ்சி OC 198, BC 196.5, BCM 195, MBC 194, SC 187, SCA 178, 178.43, ST 159.5. அதுக்கப்புறம் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ், செல்ஃப் சப்போர்ட் வந்து எஸ்எஸ்னு போட்டிருப்பாங்க. அதனோட கட் ஆஃப் OC 196, BC 195, BCM 193, MBC 191.5, SC 174.5, SCA 171.725, ST 158. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அந்த கோர்ஸுக்கு OC 193.5, BC 192, BCM 190.5, MBC 188, SC 170.5, SCA 149, ST வந்து நில்லாக இருக்குது. கரெக்டாக அந்த கேண்டிடேட்ஸ் அது இதாகாதனால ஃபில் ஆகாதனால பிளாங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இசி கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸில் அதனோட கட் ஆஃப் OC 196.5, BC 195.5, BCM 195.5, MBC 192, SC 179.5, SCA 167.5, ST நில். அதுக்கப்புறம் இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸுக்கு கட் ஆஃப் OC 194, BC 192.5, BCM 189.5, MBC 188, SC 167.5, SCA 144, ST 146. இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே ஹை கட் ஆஃபில் இருக்குது. வித்தின் 10 ரேங்கிங்குள்ளே இந்த காலேஜ் வரதுனால இதோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் டிசிக்கெலாம் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ட்ரிபிள்இ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ட்ரிபிள்இ கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸோட கட் ஆஃப் OC 192.5, BC 191, BCM 189.5, MBC 186.5, SC 165.5, SCA nil, ST 151.79. ட்ரிபிள்இ செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இது OC 190.5, BC 189, BCM 188, MBC 185, SC 162.5,
SCA 140, ST nil. அதுக்கப்புறம் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது வந்து ஒரு கோர்ஸ் தான் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. அதனோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். OC 194, BC 193, BCM 191.5, MBC 189, SC 166.5, SCA 166, ST 134. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் எய்டோட அந்த கோர்ஸோட கட் ஆஃப் OC 187.5, BC 182, BCM 185.5, MBC 182.5, SC 160.5, SCA 146, ST 122. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் அந்த டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் OC 181, BC 174.5, BCM 175, MBC 172.5, SC 151, SCA 121, ST nil. அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு 2 கோர்ஸ் வருது. இப்போ கவர்மெண்ட் எய்ட் பண்ணக்கூடிய சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்க்குரிய கட் ஆஃப் பார்த்துடலாம். OC 187.5, BC 183.5, BCM 186.5, MBC 179.5, SC 167, SCA 135.5, ST nil. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்க்குரியது OC 178.5, BC 171.5, BCM 167, MBC 169, SC 145, SCA 109, ST nil. அடுத்து மெக்கட்ரானிக்ஸில் வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனோட கட் ஆஃப் OC 188.5, BC 186.5, BCM 183, MBC 181, SC 155, SCA 146, ST nil. இந்த காலேஜோட கட் ஆஃப் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இந்த காலேஜ் பற்றின ஹானஸ்ட் ரிவ்யூவை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த காலேஜ் வந்து ரொம்ப பேரும் புகழும் பெற்ற கல்லூரி. இந்த கல்லூரி வந்து இப்போ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னும் போது இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்பார்ப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் வர கம்பெனிஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அவங்களோட ஐடி ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவங்களோட நடவடிக்கைகள் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.